இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக் கொண்டு தெரிந்தார். 4 நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் இனி யார் நான் யார் இல்ல ஐயா ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல இந்த பக்கம் நிக்கணும் நடுவுல என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியில நியாயம் இல்லையா? தமிழ் தேசியம் முடியாது, திராவிடம் முடியாது. அதெல்லாம் வெட்டி மனோன்மணிய சுந்தர் அவர் வாய் வைக்காத இடம் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லுங்க கட்சியில. நான் ஓப்பனாவே கேட்கிறேன். என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இவர் யாரும் கேட்க முடியாது. இவர் பேசுறதெல்லாம் ஒரு தத்துவம், ஒரு பேசுவதெல்லாம் சித்தாந்தம். இங்க திராவிடம் தமிழ் தேசியம் ஒரு அரசியல் இங்க இல்லவே இல்லையா? எந்த நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? காங்கிரஸ் பேர் இயக்கத்துல வந்தீங்க, எவ்வளவு காலம் இருந்துகிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ்ல காமராஜருடைய மாணவன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இருக்கும்போது ஒரு யோக்கியம் இல்லை உங்ககிட்ட. உடனே கலைஞர் கருணாநிதியோடு கலைஞரோடு நான் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டிருந்தேன் சொன்ன யோக்கியம் தானே நீங்க? கந்தர்வ பார்க்காதவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் சொல்லிட்டு திமுக மேடையில போய் திமுக சேர்ந்தாரு. ரெண்டு சொல்லு நான் சொல்றேன் யோக்கியம்